யார் சந்தப்பட்டிருப்பாங்க? சம்மந்தப்பட்ட ஆளுநர் பேர் அமைதியாயிருவாங்க, வேற யாரும் 2 பேர் சண்டை போட்டுருவாங்க இல்லைங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒன்றா போயிட்டே சந்தபூர்வம் இப்படியாக எல்லா பக்கமாக பழகிட்டே இருக்குது. அதனால டோட்டல் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அந்த கோபம் தேவையில்லை. அப்போ அதை என்ன பண்ணலாம்? இல்லை இல்லை கோபப்பட்டு நல்ல வேலை நடக்குது அப்படின்ற சில இதை வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஆனால் கோபத்தினால எதையாவது சாதிக்க முடியுமா? எதையும் சாதிக்க முடியும். பொறுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். அந்த பொறுமை நம்மளுக்கு இருக்கிறது. 75% பொறுமை இருக்கும், இல்லை 90% கூட பொறுமை இருக்கும். அந்த பேலன்ஸ் 10% பொறுமை இல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், வேஸ்ட் பண்ணிடும். பொறுமையாக இருக்க நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அப்போ அந்த பொறுமையை நாம் எப்படி கிடைக்கிறது? அதெல்லாம் சொல்கிறது ஈஸி தாங்க. கோபத்தில் பார்த்தா நாங்கள் தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த சில இடத்துல கோபம் காமிக்க வேண்டியது அப்படின்னா அந்த நடிப்பு சினிமாவை காமிக்கலாம். பொய்க்கோ சரிங்களா. உள்ளத்திலிருந்து வரக்கூடாது. உள்ளத்தால் கூட நாம் அந்த கோபத்தை காமிக்கணும். உள்ளதால உள்ள எனக்கே வேஸ்ட்டாக. ஸோ சில இடத்துல எந்த குழந்தைங்களை கரெக்டோம் அது கூட தேவையில்லை. நம்ம அந்த வாழ்த்து இல்லை நல்ல சூழ்நிலை எத்தனை என்ன மாறிகளில் சொல்லி தந்தாங்க. எங்கள் எல்லாமே பாசிட்டிவாக போட கூட எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம அந்த கோபத்தை தவிர்த்து கொள்ள முடியும். அந்த நெகட்டிவிட்டி கூட நம்ம போயிட்டா அதில் உள்ள ஃபுல் நெகட்டிவிட்டியும் நம்மளை தான் பாதிக்குது தெரியும். அந்த கோபம் நம்மளுக்கு தேவையில்லை. எப்படியோ உள்ளும் தலை கட்டிட்டு அடுத்த செகண்ட் அந்த ஷூட்டிங் முடிஞ்சவனே கட்டமாக ஜாலியாக தானே பேசிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம அந்த கோபத்தை அப்படியே விரைவி தொடராமல் போகக்கூடாது. அப்போவே முடிச்சுருக்கோம். ஏதாவது ஒரு அறியாமையில தான் அந்த கோபம் வந்து இல்லைங்களா. யாரோ காரணமாக இருக்குது, ஆனால் யாரும் தான் காரணமாக இருப்போம். நாம தான் மொத்த காரணமும் நாமளாக இருக்கும். அந்த விட்டு கொடுத்தல், புரிதல், சகிப்புத்தன்மை, தியாகம், மன்னிப்பு இந்த குவாலிட்டியில் கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறினதுனால நம்ம அந்த கோபத்தோட அந்த செகண்டை ஹேண்டில் பண்ண தெரியல சரிங்களா. அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னா கரெக்டாக வார்த்தையை வெளியில் வந்து என்ன பண்ணிப்போம், அந்த கோபம் அப்படியே கண்டினியூ ஒரு வாரம் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்குது. நல்லா அழுத்தமாக போட போட என்ன அப்பப்போ அந்த தீவிரத்து போகும்போதெல்லாம் சும்மா இருக்கிற நம்ம துணி விட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் போடாமல் அந்த நல்ல விதமாக அந்த சின்னத்தையும் தவிர்த்துக்கலாம். சின்னம் இல்லாமல் வாழ முடியுமா? நம்ம கண்டிப்பாக முடியும் சரிங்களா. அது அவ்வளோ அழிவை தரக்கூடிய அந்த சின்னம் நம்மளுக்கு எடுக்கும். நாமெல்லாம் யார்? மனிதன். அப்படிதானே. மனிதன்னா ரூபம் வரக்கூடாது, ஈகமாக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்மளை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மனித உலகத்தில் ட்ரெஸ் போட்டுட்டே வந்துட்டோம் இல்லைங்களா. ட்ரெஸ் தான் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி நாமளும் ட்ரெஸ் போட்டோம். நம்மகிட்ட அந்த விலங்கினத்தன்மை நிறைய வெளிப்படுகிறது. அப்போ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா அந்த வெளிப்படுத்திட்டு போகாமல் இருக்கிறதுனா இன்டர்நெட்டாகும் மனதை விரித்து கொடுக்கும். இப்போ நம்ம பேரியக்க மண்டலத்தில் இந்த ஃப்ரீக்வன்சி போடணும். துரியன் பண்ணுறப்போ இங்கே ஆல்ஃபா பண்ணுறோம் 8-13 இங்கே அது வேஸ்ட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் உடலை காண்டிடம் அப்படியே விரிஞ்சு போக அந்த ஃப்ரீக்வன்சி எங்கேயா போச்சு அப்படின்னா 4 to 7 வரைக்கும் விரிஞ்சு போட்டு அதையும் தாண்டி அந்த வெளியே சீரோட கடத்தப்படுறது 0 to 3 இயக்கம் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இன்னும் அதிகமாக அதை ஃபீல் பண்ணுறோமா இல்லை பிடிச்சிருக்கோம். வேறு இன்னும் நம்ம நல்லா ரசிச்சு பண்ண அந்த உண்மை நிலையை புரியக்கூடிய அப்படின்னா அந்த ஆனந்த நிலை, பேரானந்த நிலை, அந்த அனுபவிச்சவும் நம்ம பிடிச்சி போயிருக்காங்க எல்லாராலையும் முடியும். இப்போ நம்மளால் முடிஞ்சுதான் இல்லையா. இங்கேருந்து பக்கத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க, பிரபஞ்சம் ஃபுல்லாக புரிவதமா இல்லையா, அனைத்து நாம இருக்கிறத மட்டும்தமா இல்லையா. அந்த உடம்பு இருந்த இடத்துல இருந்த இடத்துல தான் எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம பிடிச்சி போயிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் வந்து ப்ரூஃப் காமிச்சு ஆமாம் காமிச்சோம். அதே மாதிரி கோபம் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு தான் மனிதனாக வந்துடுறோன்றத எல்லாரும் உடனே நம்மளுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். இதனால் மனதை கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படின்னு மட்டும் என்ன பண்ணேன், கரெக்டாக ஒரு பயிற்சி திட்டத்தையே கொடுத்து எனக்கு தவிர்த்துக்கலாங்க, கோவை ஜாலியாக இருக்காங்க. அதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாழ்த்து. எனக்கு ரொம்ப வேணாம் எல்லாரையும் வாழ்த்துக்கிட்டே இருக்க நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குமா. ஸோ வாழ்த்து மூலமாக, மன்னிப்பின் மூலமாக, நம்ம பொறுமையின் மூலமாக அந்த சின்னத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள
முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி. பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா நிறைய இருக்குது. நம்ம என்ன என்ன பண்ணினாலும் தெரியுமா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு நமக்கு நாங்கள் போவோம் இல்லையா? அந்த அளவுக்கு நாம அவ்வளோ வெறுப்போட இருக்கிறோம். இருக்கிறது எல்லாத்துலையும் எனக்கு எழுதி படிக்கிற அந்த வெறுப்பு தானா மாறிக்கிறது. 6 தீய குணங்கள் 6 நல்ல குணங்களாக மாறி போயிடும். இப்போ யார் மேலேயும் போகிற அந்த ஆசை எல்லாமே இருக்குது. அந்த நிலை மனம் வந்துச்சுன்னா அது பேராசையாக மாறாது, இடைநேர ஆசையாக மாறாது. சரிங்களா? இடைநேர ஆசை விளக்கமெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ எப்படி அதை வெற்றிக்கு வழி இல்லையா? பிளானிங் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த அனுபவித்தல் வரைக்கும் பிளானிங் கரெக்டாக போட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும். ஸோ நம்மளுக்கு அடுத்த நிலையில் அது நிறைவேறாத நிலை வராது, கோபம் வராது. இல்லைன்னா பொருள் மேலேயோ நபர் மேலேயோ ஏதோ ஒரு இன்பர்கள் மேலேயோ அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது, அது நிறைவேற மாட்டேங்கிற போது அந்த எரிச்சல் கோபமாக மாறுது. ஸோ அதை நம்ம வெளிப்படுத்துகிற தன்மை தான் அனைத்துமாக சரி நம்மளுக்கும் துன்பம் மற்றவங்களுக்கும் துன்பமாக இருக்குது. ஸோ அந்த தினத்தை நாம் எப்படி தள்ளிக்கலாம் அப்படின்றது தான் பயிற்சி முறையாக வந்துச்சு. நிறைய கோபங்கள் ஒரு வாழ்க்கையில் நடந்ததையே ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த கோபத்தினால எதையாவது சாதிக்கிறோமானா இல்லை, இந்த கோபம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். அவர் முதல்ல படிச்சுட்டு 3ஆம் கிளாஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் அந்த நிலை உயர நிறைய கற்றுக்கிட்டாரு, நிறைய சிந்தனைகளை வாழ்த்தாரு, அப்படி டிசிஷன் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கிறப்போ நிறைய குழந்தைகள் வருவாங்க. கொஞ்சம் புரியாத நிலையில் இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு எடுக்கலாம். அப்போ ஒரு குழந்தை புரியாத ப்ரூவ் பண்ணுறப்போ அதை போட்டு அடிச்சுருப்பாங்க. குழந்தை அடிச்சுட்டு குழந்தை என்ன பண்ணும்? அதை அழுகுது. நாங்கள் அந்த செகண்டில் டைம் ஸ்பார்க் கிடைக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே தான் நினைக்கணும். எனக்கு புரியாததுனால தான் வந்துருக்கிறேன். அப்போ என்னுடைய கடமை என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதே என்னுடைய கடமை. அது தெரியாத நான் அடிச்சுட்டே சொல்லிட்டு சாரி கேட்குறேன். நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இந்த போக்கு நம்ம மாதிரி வீட்டில் குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய வாழ்க்கைகளை கிடைக்கிற போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க யார் பொறுமையாக போகிறாங்க அந்த இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இப்போ போகும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அம்மா கூட ஒரு சண்டை வந்ததில்லை. குளிச்சுட்டு இருக்கப்போ தண்ணியை தொட்டு வச்சு பாடி ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டு தான் குளிப்பாருக்காங்க. இப்படி அவர் தொட்டு வச்சுருக்கோன்னே அம்மா கிட்டக்காக வந்துட்டு என்ன சின்ன பிள்ளையாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கப் தண்ணியை நிற்கி டப்புன்னு அவங்க மேலே ஊற்றிடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பக்கெட் தண்ணி நிற்கி டப்புன்னு அவங்க மேலே ஊற்றிடுறாங்க. ஊற்றினாலே அவங்க அழுதுட்டே போயிடுறாங்க. அப்போனா அவருக்கு சொல்லுது, நம்மளுக்கு ஒரு கப்பு தண்ணிக்கே போகும், அவங்களுக்கு எவ்வளோ விட்டாங்க? மொத்தம் 15 விட்டுட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்கள. இப்போ நம்மளுக்கே அந்த கோபம் வந்துது அப்படின்னா யோசிச்சு நமக்கு தினம் தெரிவித்த பயிற்சி. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லாம் நம்ம சொல்கிறோம் எல்லாம் நல்லா தான் இருக்கோம், எந்திரிச்சு கேட்குற மனுச்சு எல்லாமே நல்லா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதாமல் என்னால் வாழ்க்கைக்கு மேலே கோபப்படாமல் இருக்கவே முடியல. நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, என்னால் வாழ்க்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வாழ்க்கை துணையாக சரி இப்போ நம்ம யார் மேலாம் கோபப்படும் சொல்லுங்க, அப்படி இருக்கணும். அதுக்கு பின்னாடி யார் மேலாம் கோபப்படும் ஏன்னா வாழ்க்கை சரி நான் மேரேஜ் ஆனாங்க வாழ்க்கை கிடையாது சொல்ல மேரேஜ் ஆகாதாங்க பெற்றோர் இல்லைங்களா? அதுக்கப்புறம் உடற்பிடம் மேலே கோபப்படுறது, குழந்தைகள் மேலே கோபப்படுறாங்க, அப்புறமா சுற்றுலா மேலே கோபப்படுறது, ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபப்படுறது. தள்ளிட வேறு என்ன கோபப்பட முடியுமா? ரோட்டில் போகிறவங்க வரவங்கிட்ட கோபப்பட முடியுமா? என் கோபம்னா எல்லாத்துலேயும் தானே காமிக்கணும். ஏன் அவங்களும் காமிக்க மாட்டேங்கிறோம்? நான் பேருடையாச்சும் முட்டி வரும் நமக்கு தெரியும் அப்படிதானே? இவங்கள்ட்ட என்ன கொஞ்சம் நம்ம இதை காமிக்கல, எந்த காமிக்கல, இங்கே எதிர்பார்ப்பு அதிகமாக உரிமை இருக்குதுன்றதை நாம் கோபப்படுறோம். ஏன்னா பாசம் இங்கே அதிகம் வச்சுருக்கோம். நம்மளுடைய நெருங்கிய உறவுகள்ல பாசம் வச்சுக்கிறோம். பாசம் என்னைக்குமே என்ன பண்ணணும்? அந்த உரிமையின் காரணமாக எதிர்பார்ப்பு இவர்கள் காரணமாக அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணிடும்? கோபம். வெளியில் உள்ளவர்கிட்ட எதிர்பார்ப்பே கிடையாது. என்னதான் ரோட்டில் போகிறவங்க ஏதோ சொன்னாங்க ஏதோ ஒரு திட்டான என்ன பண்ணுவாங்க, இது நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம், தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? ஒதுங்கி போயிடும், பொறுமையாக போயிடும், சகிப்புத்தன்மையோட போயிடும். அதே தன்மையே கூட உள்ளவங்கள்ட்ட நம்ம காமிக்க முடியும். உங்களை காமிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி. நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாங்க
வேற யாரும் சம்மந்தம் இல்லாத இவங்க நம்மளோட அப்புறம் தன்மை செஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்க ராஜஸ்க்கு மற முடியாததை ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். தீனாலும் வார்த்தையாலேயே நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறோம். அந்த கோபம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ ஏன் அந்த கோபம் அப்போ ஐயா கேட்குற மாதிரி நடத்தி கோபம் பார்த்துட்டே இருக்கேன், நல்லா சமாளிக்க முடியல என்ன அப்புறம் சுற்றுலா உருவாக்க அது பொறுத்தல யார் அறிவாளிகளோ யார் புத்திசாலிகளோ அவங்க விட்டு கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ எப்படி இருக்கும், யார் அறிவாளி? அதுக்கு தானே இவ்வளோ போராட்டமே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நான் தான் அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்றப்போ அப்போ அந்த அறிவாளிக்குள்ள இது என்ன அப்படின்னா அவங்க தான் விட்டு கொடுத்துருக்கோம், பொறுமையாக போகணும். அப்போ கோபம் வருமா, ரெண்டு பேர் எடுத்துகிட்டே இருந்தால் அந்த குட்டி மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் கோபம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க, நாங்கள் அப்படியாக நீட்டாங்கன்னா கோபம் போயிடுமா, ஒரு கை போட்டு வராது. அப்படிதான் நிறைய பேர் என்னன்னா ஒருத்தர் கோபத்தில் இருந்தாங்க தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்கன்னா அதை பேசாமல் இருந்தாங்கன்னா கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். பேசுறது திரும்பி பேசலையா அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை ஏற்றுவாங்க. நம்ம கேட்காதுன்ற மாதிரி அமைதியாக இருந்துட்டோம்னா நாம் இப்படி அப்படித்தானே நாம் அப்படி பண்ணி நாக்கு மேலே தூக்கி வச்சுட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஏங்க எவ்வளோ டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நேரம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை தாண்டிட்டோம்னா குடும்பம் அமைதியாக இருக்கும். ஏன்னா நாம தான் அறிவாளி, நாம தான் சார் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்க. நாம் அப்படி மேய்ச்சிட்டு வச்சுட்டு வாழை திறக்காது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரியாமல் ஏன் வார்த்தை எடுத்தேன் சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த செகண்டை ஒவ்வொரு கணக்குலையும் தான் நம்ம வாழ்ந்துக்கணும். அந்த சமயம் இந்த செகண்ட் கோவப்பட்டுட்டோம்னா அது எவ்வளோ காலம் நீங்க ரேட்டிங்கோட இல்லைங்களா? அப்படி இல்லாமல் அதை நாம் அறிவிக்கலாம். நம்மளுக்கு அந்த அறிவு இருக்குது, ஆறாவது சிந்திக்கும் ஆற்றல் இருக்கா இல்லைங்களா? அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த நிலையை நாம் நடந்துட முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருந்தானே அப்படி யாரும் சரியாக விட்டு கொடுக்கணுன்றது தோணிச்சுன்னா நம்ம கோபத்தில் தப்பிச்சுக்கலாமா? இன்னைக்கு நமக்கு தானே பொறுப்பு தெரியுமா? அவங்கெல்லாம் வரல, வீட்டில் கிடையாது, பயிற்சிக்கு வரல, நம்ம தான் வந்துருக்குறோம். அவங்க கேட்பாங்க முடியும் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்களே, பணம் கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக இங்கே நாங்கள் எங்களை மாதிரி நீர் இருக்கலாமே தான் யோகா கற்றுக்க. இன்னைக்கு நம்ம சமுதாயம் நம்ம இன்னும் அதிகமாக வாஷ் பண்ணது இருப்பாங்க. அப்போ நாம் நம்மளுடைய குழந்தைய கொஞ்சம் என்னென்ன டெக்னிக் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை அப்ளை பண்ண மாட்டேன். சுயமாக சுற்றி தெளிவாயிட்ட மாதிரி எது பண்ணுனா இதை நம்ம இந்த செகண்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அது உபதிலிருந்து நாம் நம்மளுக்கு தேவையே தெரியும். நம்ம அதை அதுக்கு பயிற்சி அந்த தமிழக காலத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்பர் கொடுக்கலாம், வரிசையாக எல்லாம் நிறைய நம்பர் கொடுக்கலாம் சரிங்களா? இப்போ என்ன எழுதி பார்க்க தான் அந்த மனப்பாடம் எல்லாம் குறையுது. அந்த மாதிரி 10 இதில் நம்பர் போட்டுக்கிறோம். ரெண்டாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய நேம் எழுதி சொல்கிறோம். யார் நேரம் போகிறது அதிகமாக போகிறப்ப ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அதிகமாக போகிறப்ப அதுக்கப்புறமா கம்மியாக போகிறது ஒரு ப்ரையாரிட்டி எழுதவே என்ன தோணுது. கொஞ்சம் பேர் எழுதும்போது லிஸ்ட்டில் எழுதிக்காமே தெரியன்ற மாதிரி சரிங்களா? ஸோ அப்போ எல்லாம் நம்ம எடுத்தே விட்டுறலாம். ஸோ அப்போ எல்லாத்தையும் நேம் எழுதிடுறோம். அடுத்த காலம் ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ரிலேஷன்ஷிப் எடுக்கிறோம். இவ்வளோ தொடர்பு இருக்கவங்க விட நம்ம கோபப்படலாமான்னு அப்பவே அந்த சிந்தனை வராது. அதுக்கப்புறமா அந்த கோபத்திற்கான காரணம் என்ன, ஏதோ ஒரு ரீசனால கோபம், அந்த காரணத்தை அதுக்கப்புறமா என்னன்னா இதில் எனக்கு பொறுப்பு, இந்த காரணத்துக்கு நான் தான் காரணமா இல்லை அவங்க காரணமா? நம்ம பொறுமையாக யோசிச்சோன்னா யார் தான் காரணம்? நாம தான் காரணம். அப்போ அதில் இதில் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே காரணத்தில் அடிக்கடி கோவப்பட்டிருக்கோம். நம்ம அதுக்கு என்ன உதாரணம், பெஸ்ட்டு உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம காலையில் அந்த 7 to 9 வீடு எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குமா? அமைதி பூங்காவாக இருக்குமா? சேத்திரமாக இருக்குமா? அவ்வளோதானே. யாரும்
சமையல் வீட்டுக்குள்ள வந்தால் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா அந்த அளவுக்கு அந்த டென்ஷன் டெய்லியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா யார் மேலே தப்பு ஏதோ அப்படி இருந்தாலும் எப்போவாது அந்த நாளையா டென்ஷனாக இருந்தோம்னா இன்னைக்கு ஏதோ நேரம் சரியில்லைங்க கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம் சொல்லிக்கலாம். எப்போவுமே அந்த காலை நேரம் அவ்வளோ பரபரப்பாக டென்ஷனாக இருக்கணும்னா யார் மேலே தப்பு நம்மகிட்ட தானே முழு பொறுப்பு நம்மகிட்ட இருந்தா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வர நமக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், டைம் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி நாம எல்லாம் ரெடி ஆகிட்டு அது திரும்பி பார்த்தா போது அவங்க ரெடி ஆகிடுவாங்க. இங்கே இருக்க தலையிலேயே போய் அவங்க ரெடி பண்ணியிருக்கோம். நாம என்ன பண்ணுறோம் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கலாம் பார்த்தா 1 மணி நேரம் ஆகி போயிடுது. அப்புறம் அப்படியே டென்ஷன் அப்படியே எல்லாம் போட்டு நடத்திட்டு இருந்தா அவங்களுக்கு அதே நிலைமை தானே இருக்கும். அவங்களும் அதை என்ஜாய் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது. என்ன சொல்லுவாங்க குழம்பு கொதிக்க கொதிக்க அதே கொதிக்கையிலே எப்பவுமே ரெடியாக சொன்னால் எப்படி ரெடியாகும் இல்லையா? அவங்க வெளியெல்லாம் முடிச்சிட்டோம்னா அந்த அந்த அமைதி சூழ்நிலை அவங்களையே எடுத்து விட்டு அவங்களே ரெடி ஆகிடும். நம்ம அந்த இதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். அப்போ யார் காரணம் கொடுக்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நிலையை ஒவ்வொருத்துக்கான காரணம் மொத்தம் யார் தான் நம்மளுடைய ஹேண்ட்லிங் கரெக்டாக கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டா போதும். எல்லாமே மீடியம் மகிழ்ச்சியோட கனவு உள்ளதான். ஏன்னா நம்ம தண்ணி மனிதன் அமைதியாக இருந்தாலே போதும். ஒவ்வொருத்தரும் நான் அமைதியாக இருக்கேன் நினச்சாலே போதும். உலகம் அமைதியாக இருந்தால் இல்லை. அதுதான் தண்ணி மனிதனுக்கு தான் பயிற்சி தனியாக கொடுத்தாங்க. வேலையாக பயிற்சி செய்ய கொள்ள முடியாது. வீட்டு வேலை காலம் சுற்றுற மாதிரி நீங்கள் உடற்பயிற்சி எனக்கு அவங்க பண்ணியிருக்கேன், நீங்கள் காய் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா நாளுக்கு பலம் கிடைக்கும். அவங்களாம் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் நம்ம ட்ரெஸ்ஸை என்ன ஆயிடுச்சு எல்லாம் அடுத்தவங்கள தான் வேலை வாங்கணுன்ற மாதிரி ட்ரை நாம் செஞ்சால் நம்ம என்னைக்கு கூட செய்ய பழகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக செய்யணும். செய்யணும். மனதிற்கான பயிற்சியாக தியானம் பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னா அதிர்ச்சியும் கம்மியாகும். அதுக்குதானே ஓடும் நிம்மதியாக இருக்கணும் தானே இவ்வளோ பாடுபடும். ஸோ அந்த வேகத்தை பொறுத்து படிக்கிறோம். நம்மளை கவனித்தாங்க அந்த மையங்கள் இந்த மாதிரி தெரிஞ்ச நிலையை இப்படி பழகப்படுத்தாங்க. நாம் வெளியே வந்துடலாம். அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி மாற்றிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். நாம் தான் புத்திசாலி அடிவாடின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் அந்த கோபத்தை கடைசியில் முடிவு என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா வாழ்த்து பொறுமை மன்னிப்பு அந்த சங்கல்பம் போட சொல்கிறாங்க. நான் இனிமேல் எனக்கு மேலே கோபப்பட மாட்டேன். அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். என்ன பண்ணிக்கலாம்? இவங்களை எப்போவுமே நான் வாழ்த்திடுறேன், எல்லாருக்குமே அன்பாக இருப்பேன் அப்படின்றத முதல்ல கூப்பிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கே போயிடும். கோபத்துலேருந்து கண்டிப்பாக வெளியில் பண்ண முடியும். ஏன்னா நமக்குலாம் எத்தனை அறிவிச்சுருங்க வாழ்க்கை மூலமாக எல்லாம் தரக்கு முடியுமா மற்றும் பயிரம் நடத்திடுவாங்க. என்ன அடையில வழக்கோட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோமா? எப்படி இருக்குதுங்க? யாரை பார்த்தாலும் சொன்னால் நல்லா இருக்கு, அவங்களும் நல்லா இருக்குதே அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த சொல்லாவே நம்ம கிட்ட அமைதி தானாக வருது. லாஸ்ட் எழுது என்பது அப்படிங்கிற வகை அமைதி தானாக சொல்லுது. ஸோ அடிக்கடி எவ்வளோ தூரம் அந்த வார்த்தை அந்த வைப்ரேஷன் தானே சவுண்ட் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள மாற்றி அதை யூஸ் பண்ண நம்மளும் அமைதியாக இதே போகிறது பிரதிபலிப்பு உருவாடிக்கும். அந்த அலையிலம் எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ வாழ்க்கை மூலமாக கண்டிப்பாக எல்லாவற்றையும் நல்ல விதமாக மாற்றும். அந்த உதாரணத்துக்கு சொன்ன இல்லை நம்ம வாழ்க்கைக்கு அதை தொடர்போம். அது சுருக்காக ரொம்ப ஒரு அடிமைக்கே அது புரியுது. அந்த அமைதி நிலை புரியுது. பாறைக்கு புரியுமா? புரியாது. புரியுங்க. நம்ம சான்ஸே கொடுக்கணும் புரிஞ்சுக்கிறது இல்லையா? நாம் அந்த நிலைக்கு போராடுறாங்க. நாம் இங்கே அஞ்சலி வரைக்குமே இயங்கிட்டு போது இதுதான் அவர் போய் போது பிரதிபலிக்குது. எல்லாமுமாக இயங்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நாம தான். நாம இங்கே என்ன மாதிரி ஒரு அனைவீட்டத்தில் இருக்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. தீவிரம் நன்று ரிஃப்ளெக்ட் என்ற மாதிரி அந்த தூக்கத்தை நாம தான் அதை விட்டு வேலையாக மாற மாட்டாங்க. நம்ம சில பேர் எது வந்துட்டாங்க நம்மளை மாற்றுறதுக்கு வந்துருக்காங்க. நெருங்கிய விளைவுகளாக வந்து இருக்கிறாங்க. சில கோடி மக்களை இது மட்டும் ஏன் நம்மளுக்கு நெருங்கிய வந்து அதனால அவங்க உரிமையோடு நம்மளை சரி பண்ணுறதுக்காக நிறைய படிப்புகள் வச்சிருக்கிற அதை கழிக்கிறதுக்கு தான் பெரிய நீ ரூட் மாறி போகும்போது உன்னை சரி பண்ணுறதுக்கு தான் நாமெல்லாம் இருக்கிறோம். நம்மளை வந்து சரி பண்ணுறாங்க.
நாம் அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணுறோம், திருப்பி பதிவுகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் சரி பண்ண தான் வந்துருக்கேன்ற வேலையை மட்டும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நம்ம மாறிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. நம்ம நம்மளும் மாறாமல் அவங்க கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த அறிவியலையில் சிந்திக்கும் மாற்றத்தை நாம் உணர